ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 2026 கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஆகஸ்ட் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த 8வது மாதம் சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்தில் சமீபத்தில் சூரிய கிரகணமானது நடைபெற்றது. அதை தொடர்ந்து இன்னும் சில முக்கியமான சம்பவங்கள் நடக்க இருக்குது. அதனால் இந்த மாதம் கிரக ரீதியாக ஆன்மீக ரீதியாக எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லப்படுது. இப்பேற்பட்ட இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆகஸ்ட் 19க்குள்ளே அதிசயம் நடக்க போகுது. அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு இனி இந்த நபர்களால் அதிசயம் நடக்க போகுது என்பது கடவுள் கொடுத்த பிரம்ம வாக்குமூலம் சில தாள்களானது ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி குறிப்பிட்ட அந்த ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்னங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். அப்போ தான் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை அவ்வளவு எளிதாக இருக்காது. நம்ம வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கரடு முரடாக தான் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்படும் போது கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் உங்கள் ராசிக்கு என்னெல்லாம் கிரகங்களால் நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கிரகங்களால் அடுத்து உங்கள் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கோ, என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிற பலன்களெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி உச்சகுருவும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உச்சகுருவோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறதே நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். இதுக்கு முன்னாடி நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேள்விக்குறி தான். இனிமேல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சூழ்நிலை மாறப்போகுது. இதுக்கப்புறமேட்டு நிறைய நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரப்போகுது. வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாமே மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது தடுக்க முடியாது. எப்பயுமே ஒரு சந்தர்ப்பம் அமையும் போது அந்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் முன்னேற முடியும். ஸோ சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்மளுக்கு ஆபத்து. நிறைய பேர் நல்ல சந்தர்ப்பம் அமைகிறது தெரியாமல் இருக்கும்போது அந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி வருத்தப்படுறோம். இனி அந்த மாதிரி வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் நல்ல சந்தர்ப்பங்கள் அமையிறதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய நேரம். இந்த சந்தர்ப்பத்தை முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. அதே போல் இன்னும் மற்ற கிரகங்களால் உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னும் மற்ற கிரகங்களால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் தெளிவாக இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இப்போ கிரகநிலைகள் இந்த ஆகஸ்டில் இப்போ ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி இருக்கார்ல, அவர் தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். தனஸ்தானத்தில் சனி இருக்கிறதே ஒரு வகையில் ப்ளஸ்ஸு, அதில் வக்ரம் பெற்று இப்போ சஞ்சரிக்கிறார். வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த டைமில் பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட போகுது. குடும்ப சுமையும் அதிகரிக்கும். என்னடா இப்படி பயமுறுத்துறனேன்னு நினைக்க வேண்டாம். சனி தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதனால் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும். குடும்ப சுமையும் அதிகரிக்கும். அதை விட கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இயலாது. அதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாதுங்கிற பட்சத்தில் வாக்கு கொடுக்காம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வாக்கு கொடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக காப்பாற்ற இயலாது, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உடல்நலத்திலே சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டு அகலும். அது மட்டும் இல்லாமல் ஏழரை சனியால் உங்களுக்கு குடும்ப சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. எனவே குடும்பத்தில் சுப செலவு அதிகரிக்கும்.
பிள்ளைகளுடைய கல்யாண கனவை நனவாக்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பலன் தரும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்கள் ராசிநாதன் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபாடு செய்வது நல்லது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் சனி பகவானால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். ஏன்னா சனி வக்ரம் பெற்று தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தான் நிறைய ஆபத்து. அதுக்காக தான் சனி பகவானை சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வர. இதை தொடர்ந்து மற்ற கிரகங்களால் என்னென்ன பலன் கிடைக்குங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. கடக ராசிக்கு புதன் செல்லக்கூடிய ஒரு அதிசயம் நடக்குது. அங்குள்ள அவர் சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்கிக்கிறாரு. இந்த யோகம் உருவாகிறதுனால உச்சகுருவும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த டைம்கள்லாம் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் இல்ல தேடி வரும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வந்து கிடைக்கும். குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகமானது உண்டாகும். அதுலேயும் தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை இணைத்து கொள்ள முன் வருவது இருக்குது. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு கூட நல்ல பொறுப்புகள் வந்து கிடைக்கும். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு பூர்த்தியாகும். பாக பிரிவினைகள்லாம் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா சுமூகமாக எல்லாமே முடியும். உங்களுக்குரிய பங்கு கைக்கு வந்து சேரும். கட்டிடம் கட்டுவது, கட்டிடம் வாங்குவது, இந்த மாதிரியான பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். இந்த மாதிரி சிந்தனை அதிகரிக்கும் போது அந்த சிந்தனையை நல்லா பயன்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சிந்தனைக்கேற்ப நீங்கள் செயல்பட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். ஸோ புதத்திய யோகம் உருவாகிறதுனால இந்த மாதிரியான யோக பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுகிறது. இதை தொடர்ந்து கரெக்டாக மிதுன ராசிக்கு செவ்வாய் வரக்கூடிய அதிசயம் நடக்குது. உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் இப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செல்கிறாரு. இதனால் உடன்பிறப்புகள் வகையில் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். கடன் சுமலாக இருந்தால் அதெல்லாம் படிப்படியாக குறையும். எதிர்காலம் பற்றிய மனபயம் இருந்தால் அது உங்களுக்கு அகலும். அது மட்டும் இல்லாமல் வியாபார போட்டிகள்லாம் இருந்தால் விலகும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி செய்திங்கன்னா கைகூடும். உடன்பிறப்புகள் வகையில் இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணங்களை முன்னின்று நடத்தி வைக்கவும் உங்களுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார். கடமையை செவ்வென செய்திங்கன்னா வெற்றி காணக்கூடிய நேரமாகவும் இது இருக்கும். கடல் தாண்டி சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு அது கைகூடும். ஏன்னா அந்த மாதிரியான கிரக அமைப்பு இப்போ அமைந்திருக்கு. ஃபைனலாக இது எல்லாத்துக்கும் மேலே கன்னிராசிக்கு சுக்கிரன் வராரு. அங்கு வர்றது மட்டும் இல்லாமல் நீச்சமும் பெறாரு. உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் நீச்சம் பெறுவது நல்லதல்ல. தாய் வழி ஆதரவும் பெற்றோர் வழி ஆதரவும் இனி உங்களுக்கு குறையும். குடும்ப பிரச்சனைகள்லாம் மீண்டும் உங்களுக்கு தலை தூக்கும். எதிலும் நிலையான ஈடுபாடு இருக்காது. உறவினர்களையும் அதுக்கப்புறம் உடன் பிறப்புகளையும் அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம் இது. சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கலாம். இன்னொரு பக்கம் துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, இல்லைனா உங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ சுக்கிரன் நீச்சம் பெறதுனால இந்த மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. ஆக மொத்தம் கிரகங்களால் உங்களுக்கு பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் தொல்லை உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர் ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். அதற்கேற்ற வரவும் வந்து சேரும். உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கரும்பச்சை. பண தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு கரும்பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்லது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும்.